ஹாய் ஹலோ வெல்கம் டு டீம் 11. ஆல்ரெடி 4 பார்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துங்க. இது பார்ட் 5. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு 20 டீம் க்ரியேட் பண்ணுறது, 6 எப்படி ஒரு டீம் க்ரியேட் பண்ணுறது ட்ரீம் 11 அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். கடைசியில் டீம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்போ ஒரு டீம் க்ரியேட் பண்ணுறது, எது கரெக்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ் போட்ட அப்புறம் டீம் க்ரியேட் பண்ணுறது தான் கரெக்டான டைம். ஆனால் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன இன்ஃபர்மேஷன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, யார் வின் பண்ணுவா, யார் ஜெயிப்பா அப்படின்றத நம்ம மேட்ச்சுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கணும். யார் ஜெயிப்பான்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தா தான் நம்மளோட காம்பினேஷன்ஸ் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். காம்பினேஷன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் எடுக்கணும் டீமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்னிங் டீமில் 7 பேரும், தோற்று போகிற அதாவது லூசிங் டீமில் 4 பேர் எடுக்கணுங்க. இது மாறும். இது எல்லா டைம் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில நேரத்தில் என்ன எப்படி எடுக்கணும்னா, வின்னிங் டீமில் 6 பேரும், லூசிங் டீமில் 5 பேரும் எடுக்கணும். இது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்போ ஃபஸ்ட்டு யார் ஜெயிப்பான்னு தெரிஞ்சால் நம்ம காம்பினேஷன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரேராக வின்னிங் டீமில் 5 பேரும், லூசிங் டீமில் 6 பேரும் வருவாங்க. இதுவும் நடக்கும். அதேமாரி வின்னிங் டீமில் 8 பேரும், லூசிங் டீமில் 3 பேரும் நடக்கும். ஸோ இந்தமாரி காம்பினேஷன்ஸு நிறையா இருக்குது. இதில் மேக்ஸிமம் இந்த 4 காம்பினேஷன்ஸ் தான் அதிகமாக வரும். இந்த 4 காம்பினேஷன்ஸ் எப்பப்போ இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது தெரியணும்னு நம்ம வின்னிங் யார் ஜெயிப்பான்னு தெரிஞ்சாலும் இந்த காம்பினேஷன்ஸை நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னா, பிச் ரிப்போர்ட்டையும் வெதரும் ஏதாவது இம்பேக்ட் பண்ணுமா, அந்த காம்பினேஷன்ஸை ஏதாவது மாற்றணுமா. பிச் ரிப்போர்ட்டும் வெதரும் தெரிஞ்சால், பிச் ரிப்போர்ட் பவுலிங் பிச்சுனா பவுலர்ஸ் அதிகமாக எடுக்கணும், பேட்டிங் பிச்சுனா பேட்டர்ஸ் எடுக்கணும், ஸ்பின் பிச்சுனா ஸ்பின்னர்ஸ் எடுக்கணும், மழை பெய்யுனா ஓவர்ஸ் கம்மியாகும், பவுலர்ஸ் நல்லா விக்கெட் எடுப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பிச் ரிப்போர்ட்டு, காம்பினேஷன்ஸு, வின்னிங்கு இதெல்லாம் கெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த டீமுக்கு மேக் பண்ணணும். 4வது என்ன தெரியும்னா, எத்தனை ஹை பிக் எடுக்கணும், எத்தனை மீடியம் பிக் எடுக்கணும், எத்தனை லோ பிக் எடுக்கணும். அதாவது ஹை பிக்கா லோ பிக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி கிளிக் பண்ணி பாஸ் லைன் அப்போ கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். இதில் மேலே நீங்கள் செல் பை கிளிக் பண்ணிங்கனாலே அவங்கவுங்க பர்சன்டேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் 59 தான் இருக்கார், ராகுல் திரிபாதி 16 தான் இருக்கார், ரிங்கு சிங்கு 18 தான் இருக்கார். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதிலே பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி 16 தான் இருக்கார், ரிங்கு சிங்கு 15 தான் இருக்கார், ஸ்ரேயஸ் ஐயர் 59 இருக்கார். இதுதான் பிக். இதை வச்சு தான் நம்ம காம்பினேஷன்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த பிக்கை வச்சு நம்ம வேரியேஷனாக மாற்றி எது ஹை பிக்கு, எது லோ பிக்கு, எது மீடியம் பிக்குன்னு பார்த்துக்க வேண்டியதான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லோ பிக். லோ பிக் தான் ஒரு கேமை டிசைட் பண்ணுறது. லோ பிக் எத்தனை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 3லேருந்து 5 லோ பிக் எடுக்கணும். லோ பிக்கில் 2 டைப் இருப்பாங்க. ஒன்று அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸை யாருமே எடுக்க மாட்டாங்க, அவங்களும் லோ பிக் தான். புதுசாக வர பிளேயர்ஸும் லோ பிக்காக தான் இருப்பாங்க. ஒரு பிளேயரை பற்றி தெரியாதவங்களும் லோ பிக்கில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களாம் லோ பிக்கில் இருக்கும்போது அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேபி ரேராக ஒரு 2-3 பிளேயர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்கன்னா அதில் லோ பிக்கில் இருந்தால் யாராவது ஒருத்தவங்க எடுக்கலாம். அதுவுமே ரொம்ப ரேர் தான். ஆனால் நியூ பிளேயர்ஸில் நம்ம லோ பிக்கில் இருக்கணும், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா, 2லேருந்து 3 ஹை பிக் பிளேயர்ஸ். அதாவது ஹை பிக்னா எவ்வளோனா, 100லேருந்து 70க்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே, 70% இருக்கவங்க எல்லாருமே ஹை பிக்கு. 70லேருந்து 40%க்குள்ளே இருக்கவங்க எல்லாம் மீடியம் பிக்கு. 40லேருந்து 0 வரைக்கும் இருக்கிற எல்லாருமே லோ பிக். இப்போ ஹை பிக்கில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பேர் எடுத்தால் போதும். மீடியம் பிக்கில் 4லேருந்து 5 பேர், லோ பிக்கில் 3லேருந்து 5 பேர். ஸோ இந்தமாரி தான் ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும். இந்தமாரி காம்பினேஷன்ஸ் இருந்தால் தான் அது ஓரளவு நம்ம வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் வேறு காம்பினேஷன்ஸ் வேறு மேட்ச்லேயும் வரலாம். ஜென்ரலாக இருக்க ஒரு சில காம்பினேஷன்ஸ் இந்தமாரி தான் நம்ம டீம் மேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சில டீம் மேக்கிங்க்கு ஒரு சில ஜென்ரல் டிப்ஸ் இருக்குது. என்னென்ன ஜென்ரல் டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பனிங்கில் ஜெயிக்கிற டீம் பவுலிங் போட்டாலும் சரி, தோக்கிற டீம் பவுலிங் போட்டாலும் சரி, கண்டிப்பாக 2 பவுலர்ஸ் ஓப்பனிங் இன்னிங்ஸில் பவுலிங் போடுற அந்த 2 பவுலர்ஸ் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் இருப்பாங்க. இது மஸ்ட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னென்னா, இப்போ அதில் யார் மேக்ஸிமம் இருப்பாங்கன்னா, கண்டிப்பாக டெத்து ஓவர் போடுறவங்க இருப்பாங்க. அதேமாரி ஓப்பனிங்கில் விக்கெட் விடுதுன்னா அவங்க இருப்பாங்க. ஸோ பவுலர்ஸ்னால் வெறும் பவுலர்ஸ் கூட இல்லை, ஆல்ரவுண்டர்ஸ் யாராவது பவுலிங் போடுவாங்களோ அவங்களும் இன்க்ளூடட், அவங்களும் இதை சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ அதேமாரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற டாப் ஆர்டரில் 2 பேர் பேட்ஸ் பண்ணுவாங்கள்ல, எடுத்தவொடனே 2 பேர் வருவாங்கல்ல, அதில் யாராவது ஒருத்தவங்க எடுத்தால் போதும். இது எப்போவுமே நடக்கிற விஷயம். யாராவது ஒருத்தவங்க தான் விளையாடுவாங்க, இன்னொருத்தவங்க அவுட் ஆகிடுவாங்க. ஸோ அதை நல்லா யோசிச்சுக்கிட்டு அந்த பிக் பண்ணணும். அது எந்த டீமாக இருந்தாலும் சரி, ஜெயிக்கிற டீமாக இருந்தாலும் சரி, தோக்கிற டீமாக இருந்தாலும் சரி,
டாப் ஆர்டரில் விளாட்ற ஒரே ஒரு பேட்ஸ்மேன் எடுத்தால் போதும், 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க எடுத்தால் போதும். மிடில் ஆர்டரில் ஓப்பனிங்கில் விளாட்றவங்க நல்லா விளாடுவாங்க. இது எப்போவுமே ஒரு டெம்ப்ளேட் மாரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இந்த டெம்ப்ளேட் இந்த மாரி ஒரு டீம் எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மிடில் ஆர்டரில் விளாட்ற அந்த பிளேயர்ஸையும் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ இதான் ஜென்ரல் ஃபேக்ட். இந்த ஜென்ரல் ஃபேக்டை பார்த்தா தான் நமக்கு டீம் மேக்கிங்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி டீம் மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு டீம் எடுத்தவொடனே என்ன பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச்சில் நம்ம டீம் எப்படி எடுக்கலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் என்ன? யார் வின் பண்ணுவார்? வின்னிங் சைட் பார்க்கலாம். ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்குது. வின்னிங் சைடு என்ன எடுக்கிறேன்? நான் ஆர்ஆர்னு சும்மா எடுத்துக்கிறேன். ஆர்ஆர்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட்டு? ஃபஸ்ட்டு வின்னிங் சைடு கெஸ் பண்ணிட்டுனா, செகண்ட் என்னென்னா காம்பினேஷன்ஸ். இந்த ஐபிஎல்லில் ரீசெண்டாக வர காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பேர் வின்னிங் டீமில் இருந்தீங்கன்னா 5 பேர் லூசிங் டீமில் இருக்காங்க. ஐபிஎல்லில் எல்லாம் இந்த வாட்டி ஃபுல்லாக அப்படி தான் நடக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ்னால அப்படி ஒரு நடக்குது. இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் இல்லைன்னா வின்னிங் டீமில் 7 பேரும் லூசிங் டீமில் 4 பேர் இருப்பாங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் இருக்கிறதுனால வின்னிங் டீமில் 6 பேரும் லூசிங் டீமில் 5 பேரும் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்ச் டைப். எந்த மாதிரி பிட்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐபிஎல்லில் ஃபுல்லாக பேட்டிங் பிச் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேட்ச்லேயும் பேட்டிங் பிச் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மழை பெய்யுமா? மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் பிச் தான் நடக்குது. ஸோ மேட்ச்சு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மழை கண்டிஷன்ஸில் எதாவது அஃபெக்ட் ஆகும்னா ஆன் டைமில் தான் பார்க்க முடியும். இந்த மேட்ச்சில் ப்ரெஷர்ஸ் ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு செமிஃபைனலுக்கு முந்தின மேட்ச், குவார்ட்டர் ஃபைனல் மாரி மேட்ச்சு. இந்த குவார்ட்டர் ஃபைனலில் தோக்குறாங்க வெளியில் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹெவி ப்ரெஷர் இருக்குது. அப்போ நம்ம அதையும் நோட் பண்ணிக்கணும். ப்ரெஷரை யார் ஹேண்டில் பண்ணி விளையாடுவா அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ டீம் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர். இப்போ சப்போஸ் ஆர்ஆர் பேட்டிங் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இருக்கார், டிகேசி இருக்கார், சாம்சங் இருக்கார், ரியான் பராக் இருக்கார். ஓகே, இப்போ பேட்டிங் பிச்சுறதுனால இந்த 3 பேர் இப்போ ஆர்ஆர் தான் நம்ம வின் பண்ணுவாங்கன்றதுனால இந்த 4 பேரில் 3 பேர் எடுத்துக்கிறோம். ஒரு விக்கெட் விழும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ ஒரு விக்கெட் விழுன்னா இந்த 4 பேரில் 3 பேர் எடுத்தாச்சு. இப்போ பவுலர்ஸ் யாராவது ஒரு 2 பேர் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்கூசன் எடுத்திங்கன்னா அவர் கூட யாஸ்தயால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் யாஸ்தயால் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முகமது சிராஜ் எடுத்துக்கலாம். முகமது சிராஜ் வேணாம்னு நினச்சிங்கன்னா கரண் சர்மா கூட எடுத்துக்கலாம். கரண் சர்மா எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு 2 பவுலர், இப்போ கரண் சர்மா கூட முகமது சிராஜ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ராஜஸ்தான் ராயல் தான் வின் பண்ணுறதுனால டாப் பேட்ஸ்மேன் 4 பேரில் 3 பேர் எடுத்திருக்கேன். ஏன்னா பேட்டிங் பிச்சுன்றதுனால பவுலர்ஸ் 2 பேர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போடுற 2 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா டெத் ஓவரில் எப்படியும் பவுலிங் போடும்போது அவங்களுக்கு நல்ல விக்கெட் தோணும். இது டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா யாஸ்தயாலும் ஃபர்கூசனும் டெத் ஓவர் பவுலர்ஸ். அதில் 2 பேர் கன்ஃபார்ம் ஒருத்தவங்க மஸ்ட் இருக்கணும். இப்படி ஒரு பிக்கிங் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி எல்லா டைமும் ஐபிஎல் ஆல் டைம் ஃபார்ம் பிளேயர். ஸோ விராட் கோலி மஸ்ட் பிக்கு. இப்போ நம்ம தோக்குற டீமுன்றனால ஒரு 2 பேரை விட்டுட்டு கேமரூன் க்ரீனும் தினேஷ் கார்த்திக்கும் எடுத்துக்கிறோம். தினேஷ் கார்த்திக்கு வந்து ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நல்லா விளாடுவார். கேமரூன் க்ரீன் எடுத்திருக்கேன். 5 பேர் எடுத்துட்டுனா இப்போ வின்னிங் டீம்லேருந்து 6 பேர் எடுக்கணும்னா இப்போ நம்ம பவுலர்ஸ் ஒரு 2 பேர் எடுக்கணும். பவுலர்ஸ் ஒரு 2 பேர் எடுக்கணும்னால இந்தமாரி எடுத்துக்கிறேன். சஹல் கண்டிப்பாக எல்லாமே ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்றால் ஸ்பின்னு அவருக்கு ஓரளவு ஸ்பின்னு டேர்ன் பண்ணுவார் அப்படின்றதுனால ஃபாரின் பேட்ஸ்மேன் இருக்கனால சஹலை எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் ஏதாவது ஒரு பவுலர்ஸ் சந்தீப் சர்மாவோ இல்லை ஆவேஷ் கானோ இல்லை வேறு யாராவதோ. அஸ்வினை ஏன் நான் எடுக்கல, அஸ்வினுக்கு ஏன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா அங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் அதிகமாக இல்லை. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்திருந்தால் ஓரளவு நம்ம அஸ்வினுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாதனால அஸ்வினுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. இப்போ இப்படி ஒரு வச்சு டீம் மேக் பண்ணுறேன். இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் யார் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது பேட்டிங் பிச்சுனால ஃபஸ்ட்டு நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் விராட் கோலியும் வைஸ் கேப்டனாக போட்டுக்கிறோம். ஏன்னா கேப்டன் இதுலேயே வின்னிங் டீமில் ஒரு கேப்டனும் லூசிங் டீமில் ஒரு கேப்டனும் போட்டுக்கிறோம். இதை போட்டு நம்ம டீம் ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இது ஒரு பேஸ் டீம். இதே வச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணும். அது எப்படி ஃபார்ம் பண்ணால் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணணும். அது என்ன மாதிரி சேஞ்சஸ்னால் ஒரு பவுலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். யாராவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வர பவுலர்ஸ் யாராவது ஒருத்தவங்க சேஞ்ச் பண்ணலாம். இந்த டீமில் ஆப்போனன்ட் டீமில் கூட ஒரு பவுலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் நீங்கள் யாரை போடலான்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போட்டால இப்போ சஞ்சு சாம்சன் போட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கேப்டனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா அதே காப்பி பண்ணி இன்னொரு டீம் இன்னொரு டீம் போட போகிறோம். அது எப்படி போட போகிறோன்னா இப்போ இன்னொரு ஸ்மால் சேஞ்சஸ் ஏதாவது ஒன்று பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஃபர்கூசனுக்கு பதிலாக யாஸ்தேயெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம எல்லாத்துலேயும் பர்சன்டேஜ் பார்க்கணும். லோ பிக்கு, ஹை பிக்கு, மீடியம் பிக் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் பர்கரு, ஆவேஷ் கான், சர்மா, அது இல்லாமல் டிகே இவங்க எல்லாமே லோ பிக்கில் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர் எடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது லோ பிக் வேணுன்னா லோமர் கூட எடுத்துக்கலாம். அவரை கூட லோ பிக் தான், அவரை கூட எடுத்துக்கூட டீம் மேக் பண்ணிக்கலாம். லோ பிக் மஸ்ட் அது கண்டிப்பாக பார்த்துங்க. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணால் பிரயாக் கேப்டனை போட்டு விராட் கோலி வைஸ் கேப்டனை போட்டு இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ அதேமாரி அடுத்த ஒரு பேஸ் டீம் ஃபார்ம் பண்ணணும். பேஸ் டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ இன்னொரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா பார்த்தீங்கன்னா யாஸ்தேயால் எடுத்துகிட்டு டிகேசி எடுத்துக்க போகிறேன். டிகேசி எடுத்து ஏன்னா பேட்டிங் டீம்னால பேட்டிங் டாப் ஆர்டரில் ஒரு 4 பேரில் 3 பேர் இருக்குனால டிகேசி எடுத்துக்கிறேன். பவுலர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அடுத்த டீம் மேக் பண்ணிக்கிட்டு போட்டுக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் திரும்ப டிகேசியை மாற்றிட்டு வைஸ் கேப்டன் விராட் கோலியை போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்தமாரி ஒரு 5 பேஸ் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதை தான் 5 பேஸாக வச்சுக்கிட்டு டீமை மாற்றி இன்னொரு சின்ன சேஞ்சஸ் மாற்றிக்கிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு டீமில் போய் அந்த பிளேயர்ஸ் எடுத்து அதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சு மட்டும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள் 20 டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். 20 டீம்ஸ்லேயும் ஒவ்வொரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி அந்த பேஸ் டீமை 5 டீமை வச்சுக்கிட்டு சின்ன சேஞ்சஸ் பண்ணி 20 டீம்ஸும் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பாருங்கள். ஒரு சின்ன சேஞ்சஸ் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் பேட்டிங்கிறனால 2 பேருமே பேட்டரு. ஒரு டீமில் இந்த பக்கமும் அதாவது கடைசியில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லூசிங் டீம்லேருந்து ஒரு கேப்டனையும் வின்னிங் டீமில் ஒரு வைஸ் கேப்டன் மாற்றிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை நம்ம மாற்றலாம். அது மாற்றது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது இது நாக் அவுட் மேட்ச்ன்றதுனால பவுலர்ஸ் சம்டைம்ஸ் அதிக விக்கெட் எடுக்கலாம். அதனால் ஆவேஷ்கான வைஸ் கேப்டனாக கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலை கேப்டனாக கொடுத்து டீம் மேக் பண்ணியிருக்கேன். அதேமாரி சந்தீப் சர்மா கூட வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம். இப்போ பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி, ஏன்னா சம்டைம்ஸ் இந்தமாரி நடக்கலாம். அவங்க விக்கெட் விழுனாலும் ப்ரெஷரில் கண்டினியூஸாக விக்கெட் விழுனாலும் பவுலர்ஸ் வைஸ் கேப்டனாகவும் வரலாம். பேட்டிங் பிச்சுனால் மேக்ஸிமம் பேட்டர்ஸ் தான் கேப்டனாக வருவாங்க. வைஸ் கேப்டனாக பவுலர்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டீமை சம்டைம்ஸ் பவுலர்ஸை கூட கொடுத்து மாற்றி டீம் போட்டு மேக் பண்ணிக்க வேண்டியதான். கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாரி நம்ம டீம் மேக் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி தான் டீம் மேக் பண்ணும். ஸோ நான் எல்லாம் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டீமையும் மாற்றி போட்டுக்க வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்டில் ஞாபகம் வச்சுங்க. யார் வின்னிங்னு கண்டுபிடிக்கணும், காம்பினேஷன்ஸை கண்டுபிடிக்கணும், பிச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்குது, வெதர் என்ன சொல்லுது, மழை பெய்யுமா பெய்யாதா, ஹை பிக் எவ்வளோ, லோ பிக் எவ்வளோ, மீடியம் பிக் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்துக்கணும். இவ்வளோத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு நம்ம பேஸ் டீம் ஒரு 5 க்ரியேட் பண்ணிக்கணும். அதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம பிளேயர்ஸை மாற்றி எடுத்துக்க வேண்டியதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு சில பிளேயர்ஸ்லாம் இன்றைக்கி நான் நல்லா விளையாடவே மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அஸ்வினை பார்த்தீங்கன்னா அஸ்வினை நான் எடுக்கவே இல்லை. அஸ்வின் இன்றைக்கி வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினச்சேன்னா அந்தமாரி நீங்கள் எடுக்காதீங்க. ரிஸ்க்குனா கேட்டிங்கன்னா ரிஸ்க்கு தான். ரிஸ்க் எடுத்தால் தான் உங்களால் டீம் வின் பண்ண முடியும். நார்மலாக எப்போவும் சேஃபாக டீம் போட்டாலாம் உங்களால் வின் பண்ண முடியாது. இது இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா மொத்தம் 22 பேர். இது ஐபிஎல்லில் 24 பேர். இப்போ சப்போஸ் வேர்ல்டு கப்பில் 22 பேர் தானா ஒரு 5 பிளேயரை மிஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. 5 பிளேயரை மிஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னாலும் 5 பிளேயரை மிஸ் பண்ணிவிட்டு மீதி 17 பிளேயரை வச்சுக்கிட்டு மாற்றி டீம் போடுங்க. இதனால் லாஸ் தான் ஆகும். ஆனாலும் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.